ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தோடனே ஐயா சொன்ன ஒரு காரியம், கல்றத்தோட்டம் இல்லையா, சில இடங்களில் அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் சில வீடுகள் முன்னால் அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய குறை, கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இறந்து போயிடுறா. சாராளுக்கு 127 வயசு, ஆபிரகாமுக்கு 137 வயசு, 10 வயசு வித்தியாசம் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும். சாராளை அடக்கம் பண்ண இடம் இல்லாமல் ஆபிரகாம் கதறி அழுறான். அப்புறம் அழுதுகை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையோடு அழுகிறான். அப்படி ஒரு பாரம் ஐயாவுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் வாழ்க்கை. அது இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி ஒரு பால்சிங் போல போட்டால் இவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த ஆலயத்துக்கு ஒரு அம்சமே நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நினச்சி பார்த்தேன். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்களது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தையப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அடியான் தகுதியற்றவனப்பா, இதை மறைத்து வெளிப்படுங்க. வந்துடுற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க, அடைய மறைங்க. ஆலயத்துக்கு வருகிறோம், போதனையாக வருகிறோம். திருச்சபை ஊழியர், கமிட்டி அங்கத்தினர், செக்ரட்டரி ஒவ்வொருவருக்கும் வருகிறோமாப்பா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அவருக்கும் நன்றியை சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஐயாட்ட சொன்னது தான். நான் 7 மணிக்கு என்னை விட்டுருங்க ஐயா. நான் 8 மணி 8:15 மணிக்குள்ள ஏர்போர்ட் இருக்கணும். 9:20 ஃப்ளைட்டு போனால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். என் நாளைக்கு வருஷ கடைசி நாட்கள். 5 நாட்கள் வெளியே சுற்றினேன். 5 நாட்கள் என் மனைவி பிள்ளைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு மாத்திரமில்ல, வருஷத்தில் நிறைய தொழில் செய்கிறோம். நிறைய தொழில் வச்சுருக்கிறதுனால வருஷ முடிவில் நிறைய கணக்குகள் பார்க்கணும், சில காரியங்கள் செய்யணும். இப்போ குடும்பத்தில் தலைமையாக நான் உட்காந்துருக்கேன், வேறு வழி இல்லை. 2 அண்ணன்மார் கருத்துக்களை நிறுத்தி அடைச்சிட்டாங்க. ஐயா போகணும்னு சொன்னேன், சரியா சொன்னாங்க. நான் 4:30 மணிக்கே வந்துருன்னு சொல்லி கரெக்டாக 4:30க்கு வந்துட்டேன். ஏன்னா நான் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக தான். ஆனால் சொன்னாங்க, மக்கள் வருவாங்களே, நாங்கள் பரவாயில்ல வரட்டும் ஐயா, என்னை 7 மணிக்கு விட்டு தயவுசெய்து அனுப்பிடுங்க சொன்னேன். காரணம் கேட்டால், நான் ஒரு ஊழியர் இல்லை, நான் ஒரு வியாபாரி தான், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் தான். அதனால் ஆண்டவர் கொடுத்த அன்பு, கடவுள் கொடுத்த கிருபை, ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் நடத்துகிற விதம், இதை பார்க்கும்போது வாழ்க்கையில் கடவுளுக்கு சாட்சியாக வாழணும். ஒரு வாழ்க்கை தான், இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போவது எந்த மனுஷனையும் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. இந்த ஒரு வாழ்க்கையை கடவுளுக்கு புரோஜனமான வாழ்க்கையாக கழிக்கணும். ஏன்னா காலங்கள் முடிஞ்சு போகிற காலங்களாக இருக்குது. எப்போ மனுஷனுக்கு மரணம் வரும், எப்போ கஷ்டம் வரும், எப்போ என்ன வரும்னு சொல்ல முடியாது இருக்குது. ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் விதியால் 80 வருஷமாக இருந்தாலும் பாடும் வேதனையும் தான். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழலாம். எப்படி வாழணும்? கடவுள் சாட்சியாக இருக்கணும், மகிமை செல்லணும். ஆனால் எப்போ மரணம் வரணும் யாருக்கும் சொல்ல முடியலை. எப்போ நேற்று காலையில் என் குருவானவருடைய தகப்பனாக இறந்துட்டார் திடீர்னு சொல்லி. சொந்த வீடே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பாடியை கொண்டு எங்கே வைக்கிறதுக்கே இடம் இல்லை. பையன் சொல்கிறாங்க அடக்கமடக்கு இடம் இல்லை.
அவருக்கு மாடியை கொண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ரொம்ப கஷ்டம். நினச்சி பார்த்தேன். இதை மனசில் வச்சு கொஞ்சம் காலம் தான் வாழ போகிறோம், ரொம்ப நாள் வாழ போகிறதில்லை. ஐயா சொன்னாங்க தொழிலதிபர் அப்படின்னு சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெரிய தொழிலதிபர் இல்லை, பெரிய டாக்டர் இல்லை, கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் நிறைய விதமான பாடுகளை பட்டு தேவ சமூகத்தில் அழுது கெஞ்சி எத்தனையோ விதமான 1968ஆம் வருஷம் சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போகும்போது ஒன்றுமே இல்லை. என் தகப்பனார் ரொம்ப கஷ்டம். ஸ்ரீலங்காவில் வேலை பார்த்து, ரப்பர் எஸ்டேட்டில் வேலை பார்த்து இந்தியாவுக்கு வந்து சொத்துக்களெல்லாம் ஈனக்கரித்து விட்டு சாப்பிட்ட என் தகப்பன். என் தாய் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 10 கடைசியை வாசிக்கும்போது மரியாள் தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை வாழ்க்கையை தெரிந்துகிட்டது போல கடவுள் சமூகத்தில் காத்திருந்து அன்பை பெற்றுக்கொண்ட மகள். சென்னைக்கு வந்திருக்கோம். 10 ரூபா வாடகை. 68 1968 ஒரு இஸ்லாமிய வீட்டில் போய் குடியிருக்கோம். குடியிருந்து 10 நாளில் வீட்டுக்காரர் சொல்கிறார், ஐயா வீட்டை காலி பண்ணிடுங்க, அதில் விலைக்கு வாங்குங்க, 1000 ரூபா தான் வாங்கிருங்க, நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு கேரளா திருச்சூருக்கு போகிறோம். நெருக்கடியான சூழ்நிலை சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு திருமணம் பண்ணி என்னை கூட அனுப்பியிருக்காங்க. அண்ணி கடவுள் நல்ல கொடுத்த பிள்ளை. நீதிபதிகள் 31 வாசிக்கும் போது குணசலேஸ்வரி கண்டுபிடிப்பார் யார்? அவ்விலை முத்துக்களை பார்க்கலோ உயர்ந்தது, விலையுறந்த முத்து அண்ணி. எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, அத்தை என்ன செய்யட்டும் கேட்காங்க. காலிபடி எங்கே போக முடியும்? ரோட்டுக்கு எங்கேயும் போக முடியாது. எங்கள் தாய் அழுறாங்க. என்ன செய்யணும் தெரியல. எங்கள் அண்ணன் கட்டின தாலியை அப்படியே கலற்றி 1000 ரூபாய்க்கு விற்று அந்த இடத்த வாங்கணும். என் தாய் அழுது கண்ணீரை பார்க்கணும். எல்லாரும் சொன்னாங்க, அழாதீங்க அழாதீங்கன்னு. அப்படி தான் வாழ்ந்து சென்னையில் உட்காந்து இன்னைக்கு கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், விட்டாத நீரூற்று கடை கொடுத்துருக்காரு. கொடுத்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன். ஒன்றுக்குமே வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், யார் இட்லி தோசை கொடுத்தாங்க நான் பாக்கெட் வாங்கி சாப்பிட்ட நாட்கள் உண்டு. நினச்சி நான் பார்ப்பேன். விதத்தில் வாசிக்கிறோம், ஆபரனுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது எலியேசர் சொல்லுவான், பெத்துவேல் போய் சொல்லுவான். ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் போது எஜமான் செல்வ சீமானாக இருப்பான். செல்வ சீமானாக இருக்கார். ஒட்டகளும் திராட்சை தொட்டகளும் ஒலிவ மரங்களும் உள்ள ஏகமான ஒரு பணக்காரனாக இருக்குன்னு சொல்லுவான். இன்றைக்கு ஆண்டவர் அப்படி தான் வச்சுக்கார். காரணம் அவர் மேல் நம்பிக்கையாக வாழும்போது, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை விடும்போது ஒரு நாள் போய் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை நீ ஏழையாக இருக்கலாம். வந்தவொன்னு சொன்னாங்க, பால் சிலிங்கி போடணும், நிறைய வேலை இருக்குது. கொஞ்சம் பேர் தான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, மற்றவங்கெல்லாம் ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்கன்னாங்க. எல்லோரும் ஒரு இடத்தான் போகணும். எல்லாருக்கும் பணக்காரன் ஏழைன்னு கிடையாது, பணக்காரனுக்கு ஒரு வாழ் ஏழைக்கு ஒரு வாழ்வுன்னு கிடையாது. ஆண்டு கொடுக்க ஒரே வாழ்க்கை தான். அது ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. ஆண்டவர் கேட்பார், உனக்கு ரத்தம் சிந்தி மறித்தேனே, உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டனே, நீ எனக்கு என்ன செய்தாய், என்ன செய்தான்னு கேட்பார்ல. இந்த பகுதியில் எத்தனை மக்கள் ஆண்டவர் அறியாமல் இப்படியோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் தெய்வம் சொல்லி எண்ணாத அளவு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீ அறிந்து கொண்ட நீ சாட்சியாக வாழ நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க. அது மனசில் நினச்சி வாழ்க்கை ஊழியக்காரங்க வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை, உண்மை இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை, பொய். திருச்சபையில் செக்ரட்டரியாக வந்துட்டா என்ன காசு எடுக்கலாம், என்ன செய்யலாம்,
டிசியாக வந்துட்டா எப்படி காசு அடிக்கலாம், தவறான அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அப்படி தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒன்று திருச்சபை ஒருத்தன் கெடுத்தா தேவனே கெடுத்து போடுவார். அதனால் நீ வாழ்க்கையில் அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்க நான் என்ன செய்யட்டும் கேட்கணும். தாவீது ராஜா மனங்கசந்து அழுதான், கண்ணீரோடு அழுதான். ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன் தாவீது ராஜா. காடுகளில் மலைகளில் அலைஞ்சி எவ்வளவோ வளைஞ்சான். அவன் தாய்வனை அங்கே தான் வேதப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தாங்க, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அவனுடைய கட்டளை கற்றுக் கொடுத்தாங்க. கட்டளை அறிஞ்சு அவனோட கட்டளை விட்டு மீறவே இல்லை. சாட்சியுள்ள மகனாய் வாழ்ந்தான். தேவனுடைய ஆலயம் கட்டணும், தேவனுடைய ஆட்சியம் கட்டப்படணும், ஒரு மகிமுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வாழ்ந்தான். எத்தனையோ மிஷனரிகள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஊருக்கு வந்து வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசங்களை இழந்து, சுகதுக்கங்களை இழந்து, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. ராக்லெட் மிஷனரி சிவகாசி பத்தியில் ஊழியம் பண்ணும்போது அவர் வாழ்ந்த ஊரில் இங்கிலாந்து தேசத்தில் 92 வயசு வரைக்கும் வாழலாம். அவ்வளோ இயற்கையான ஊர், அந்த போகிற அவ்வளோ கிளைமேட்டு. இந்த ஊருக்கு வந்து 37 வயசில் இரத்த வாந்தி எடுத்து செத்துருக்கார் ஐயா. இரத்த வாந்தி எடுத்து. அது மாத்திரமல்ல, ஒரு வீட்டுக்கு வராரு, சிவகாசி 7000 மணி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வராரு. ஒரு கிராமத்து பெண்ணு, சட்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட போய் சாப்பாட்டுக்கு இதான் வழி இருக்கான்னு கேட்காரு, ஆக்ஷன் பண்ணுறாரு. அவள் சட்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவள் தொப்பியை கழட்டி பிடிக்க சொல்கிறா. தொப்பியை கழட்டி பிடிச்சா கம்பங்கஞ்சி கொடுக்குறா. கம்பங்கஞ்சி பிடிச்சி நார்னு கஞ்சி கொடுக்குறா. பசியில் குடிக்க முடியலை. தண்ணி கேட்காரு. புருஷன் அப்படியே பிடிச்சி தள்ளிடுறான். கீழே விழுந்து தலையெல்லாம் அடிபட்டு ஆண்டவர் தான் பார்க்காரு. எத்தனை வேதனைப்பட்டு இடங்களை விற்று எத்தனை விதமாக காரியங்களை செய்தார் தெரியுமா? சங்கரங்கள் பக்கத்தில் வாக குளத்தில் 1706 ரூபாய்க்கு 3.5 ஏக்கர் நிலத்தை வாங்கினார். 2160 ரூபாய்க்கு ஆலயத்தை கட்டினார். இன்றைக்கி அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. நான் தான் புதுப்பிச்சு கொடுத்தேன். காரணம் கேட்டால் அங்கே ஒரு குருவானவர் சொன்னார், ஐயா எத்தனையோ மக்கள் தெய்வத்தை தேடி போகிறாங்க, காலில் செருப்பு இல்லாமல் ரொம்ப வேதனையோடு நடந்து போகிறாங்க ஐயா. ஒரு ஆலயம் கட்டப்பட்டு, கோபுரம் கட்டப்பட்டு, சிலுவை இருந்தால் வேதத்தில் வாசிக்கமில்லை. சங்கீதம் 34:5 வாசிக்கும்போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. நோக்கி பார்க்கட்டும், பிரகாசம் அடையான்னு சொன்னார். தம்பி 120 அடி கோபுரத்தை கட்டி, ஒரு ஆலயத்தை கட்டி, ஒரு பாசனேஜை கட்டிலாம் கொடுத்து எனக்கு அந்த வேதனை என்ன காட்டியேன்னா, அந்த அன்னைக்கு அரசியலில் எவ்வளவோ சில காரியங்களை பண்ணுறாங்க. நினச்சி பார்க்க வேதனை தாங்க முடியலை. உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தாரே, உனக்கு இத்தனை வேதனைப்பட்டாரே, உனக்கு சிலுவையில் ஆணி அடிக்க மாத்திரமல்ல, 1:40 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல பாடுபட்டார். இத்தனை பாடல் ஏன்? நாட்சிக்கப்படணும். இவ்வாழ்க்கை துன்மார்க்கத்திலும் விலகணும், ஒரு பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாழ்ந்து ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. அந்த காட்சியை நினைத்துப்பார், அந்த அன்பை நினச்சிப்பார். தேவருக்கு மகிமுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஒரு எண்ணமுள்ள மனுஷியாக வாழு. உன் பணம் ஒன்று காப்பாற்றாது, நகை ஒன்று காப்பாற்றாது, உன் படிப்பு ஒன்று காப்பாற்றாது. ஆண்டோடைய அன்பு தான். வேதத்தில் வாசிக்கமில்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? ஒரு சிலுவையை பார், பட்ட பாடுகளை பார். எத்தனை காயங்கள், உடம்பெல்லாம் முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம்போல மாறியதே. எத்தனை வேதனை. கடவுளை சிலுவை பார்க்கணும் ஐயா. இன்றைக்கி மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தனக்கு வாழ்வு நீடிக்கும், இப்படி தான் வாழுவோன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஏழை மகள் என்னை பார்க்க வருவாள். அவர் ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்த பிள்ளை பார்வதி. இப்போ ஆண்டவர் அறிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. கேன்சர் புருஷன் ஓடிட்டான். பிள்ளைகள் ரொம்ப கஷ்டம்.
சாப்பாட்டுக்கே கஷ்டம், நோய்க்கு பார்க்குறதா, பிள்ளைகளை பார்க்குறதா நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனை. வேதத்தில் வாசிக்கமில்லை, நீதிமொழிகள் 10-15 வாசிக்கும்போது ஏழையில் வறுமை அவளுக்கு கலங்க பண்ணும், ஏழையில் வறுமை கலங்க பண்ணும். நினச்சி நான் நிறைய நாட்கள் நினச்சி பார்ப்பேன், ஆண்டவர் ஏன் இந்த ஏழையில் வாழணும், இந்த ஏழை பிள்ளையை எப்படி வாழணும், இவ்வளோ ஏன் கஷ்டத்தோடு வாழணும். ஆனால் அவங்களுக்கு நிச்சயமான பரலோக வாழ்க்கை இருக்குது, அது மட்டும் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. பணக்காரனுக்கு பரலோக வாழ்க்கை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நிறைய விதத்தில் வாசிக்கும். சங்கீதம் லூக்கா 16 வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்கிறார்ல, ஒரு ஐஸ்வர்ய மனுஷன் இருந்தான், லாசருன்னு ஒரு மனுஷன் அங்கே வாழ்ந்தான். அந்த ஐஸ்வர்ய மனுஷன் தன் வீட்டில் ரொம்ப வாழ்ந்துக்கிட்டு தான், ரொம்ப சௌரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். லாசரு மேச அடியில் உட்காந்துக்கிட்டு அவன் மேசந்து புழுக்க துணுக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஐஸ்வர்யம் ரொம்ப கம்பீரமாக வாழ்ந்தான். மரணம் வந்தது. மரணம் வந்த உடனே லாசர் மடித்து ஆபிரகாம் அடிக்கு போகப்பட்டான். இந்த ஐஸ்வர்யம் மடித்து கொடூரமான நரகத்தில் கிடந்தான். நரகத்தை கிடந்து வேதனைப்பட்டான். வேதனைப்பட்டது மாத்திரமில்லை, கீழே எட்டி பார்க்கான், ரொம்ப வேதனைப்பது பார்க்கான், மேல் நோக்கி பார்க்கான். ஆபிரகாம் அடியில் அந்த மனுஷன் தாலாட்டப்படுறது காட்சியை பார்க்கான். சொல்ல, தகப்பனே ஆபிரகாமேன்னு கத்துறதான், என் தகப்பனே ஆபிரகாமேன்னு கத்துறான். பாருங்கள், அந்த பூமியில் எப்படியோ வாழ்ந்தேன், என் வீட்டில் கிடந்த தூசியை பிறகி சாப்பிட்ட லாசர் இன்னைக்கு மடியில் தாலாட்டப்படுறேன் ஐயா, நான் வேதனைப்படுறேன் ஐயா அப்படி சொல்லி கதறி அழுதான். ஆபிரகாம் சொன்னார், நீ பூமியில் இருந்து வாழ்நாளெல்லாம் செல்வ சிறக்காக வாழ்ந்த, எப்படியோ வாழ்ந்த, ஆனால் லாசருவோ ஒன்றுக்குமே வழி இல்லாமல் வாழ்ந்தான், அன்னைக்கு தேற்றப்படுறான், நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு சொன்னான். அவன் சொல்கிறான், லாசரு தான் விரலில் ஒரு சொட்டு தண்ணியை நினச்சி நாக்கில் கொண்டு விட முடியுமான்னு கேட்கான். அவன் ஆபரம் சொல்கிறாரு, உனக்கு எங்களுக்கு நடுவே வர முடியாதுப்பா, பெரிய பிளப்பு இருக்குன்னு சொல்கிறான். அவன் கேட்கான், ஐயா எனக்கு 5 சகோதரர் ஐயா, அவங்களுக்கு இப்படிப்பட்ட கொடூரமான நரகத்தை வேதப்படக்கூடாது, அவங்களுக்கு லாசரை எப்படியாவது அனுப்பி என் மக்கள் மனம் திரும்புன்னு சொல்கிறான். அவன் ஆபிரகாம் சொல்கிறாரு, அவனுக்கு தீர்க்கதரிசிகள் நிறைய உண்டு, அவனுக்கு செவி கொடுக்கட்டும் சொல்கிறான். முடியாதுங்க, நீங்கள் நம்ம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியதில்லை. தன் பக்கத்து வாழ்க்கை, பெருமை பெருமை பெருமை, நான் அதை பிடிச்சிருக்கேன், இதை பிடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஆள், இதைத்தான் மனுஷன் வாழ்ந்துக்க முடியும். தன் வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும், ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும். நான் ஒவ்வொரு நாட்களும் நினச்சி பார்ப்பேன், என் கண்ணீரை ஆண்டவருக்கு நினச்சி பார்ப்பேன். இன்றைக்கி எனக்கு 75 வயசு, 75 வயசு, ஆனால் எவ்வளோ தான் ஆண்டு கொடுத்தவன் கிடையாது. அவனுடைய அன்புக்கு இடையே இல்லை, அவனோட அன்புக்கு இணையே இல்லை. என் வயசில் வாழ்ற எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டு ஒவ்வொரு நிமிஷமும் தேட்டி தாளாட்டி வர நடிச்சை பார்க்கும்போது அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு தெரியுமா. அந்த அன்புக்கு பாத்திரமாக நான் வாங்கலாம். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அவனை கேட்பார், உனக்காக நான் பாடுபட்டேனே, உனக்கு ரத்தம் சிந்தி மறித்தேனே, எனக்கு என்ன செய்தா, என்ன செய்தான் கேட்பார். ஒன்று சொல்லன்னு சொன்னான்னு சொல்லுவார், உன்னை அறியேன் என்று சொல்லுவார், உன்னை அறியேன் என்று சொல்லுவார். இன்றைக்கி திருச்சபையில் உண்மை இல்லை, ஊழியக்காரங்க வாழ்க்கையில் உண்மை இல்லை, தனிப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஏதோ தங்கள் குடும்பம் தங்கள் வாழ்க்கை இப்படி தான் மனுஷன் வாழ்ந்துக்கான ஒழிய எல்லோரும் வாழணும், ஒரு பாசம் தாகம் வேணும். வலது கைக்கு இடதுக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு மனசாப்படம் இருப்பேன்னு சொல்லி ஒரு நினைவை படம் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதாரே தீர்க்கதரிசி யூனாவின் மூலமாக. இன்னைக்கு இந்திய தேசத்தில் 142 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வமெல்லாம் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அதுக்காக நீ பரிதவிக்கக்கூடிய மனுஷனாக வாழ்றியா? ஒரு பரிதவிக்கக்கூடிய மனுஷனாக வாழ்ந்துறியா? அப்படிப்பட்ட என்ன உள்ள வாழ்றியா? ஆண்டு எவ்வளோ உன்னை ஞானமாக படைச்சி உன்னை உருவாக்கி உனக்கு எல்லா விதமான கிருபையை கொடுத்து உன்னை பாதுகாத்து வர்றே. இந்த ஆண்டவர் அன்பை நினச்சி நீ வாழ்றியா? நீ நினச்சி வாழணும். ஒவ்வொரு நாட்களும் நினைப்பேன், நான் யாராயிருந்தால் சத்தியத்தை சொல்வேன். ஒன்றுமே இல்லை, சத்தியம் சொல்லி தான் தீரணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டும் திருவசனத்தை பிரசங்கிக்கணும். இதான் மனுஷன் கொடுத்த வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த பெரிய பாரம், தரிசனம். இதுதான் ஆண்டவர் பெரிய உண்மையுள்ள தெய்வம். இவரும் ரட்சகர் உலகத்திலே இல்லை. ஆண்டவர் போல் உண்மையான தெய்வமோ உண்மையான ரட்சகர் உலகத்தில் யாருமே இல்லை. நன்மை செய்ய சுற்றி தெரிந்தார், திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அந்த மனதுருக்கம் வாழ்க்கையில் உண்டா?
அப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும். ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஆண்டோட வாழ்க்கை ஒரு பரிசலம். ஐயா வந்தோடனே இடம் தான் சொன்னார், ஒரு கள்ளத்தோட்டவன் ஐயானார். அவர் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சாரால் மரிச்ச உடனே ஆபரம் கதறி எழுதுறான்ல, அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அந்த பரிசலம் வேணும், வாழ்க்கையில் மனுஷன் வேணும். நம் தெய்வம் உண்மை உள்ளவர். நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வார்த்தைன்னு கேட்டால், யோசுவா 1:5 வாசிக்கும் போது, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, உன் ஜீவனோட நாளெல்லாம் ஒருத்தவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அது வார்த்தை கொடுத்தாரு. திருமண்டலங்கள் திருச்சபை அழியுதே, ரொம்ப பாரம், எனக்கு ரொம்ப பாரம், ரொம்ப பாரம். கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகள் 23:18 வாசி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இப்படி உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் ரத்னசி சம்பாதிச்சு திருச்சபை ஒரு மாடரேட்டரோ பிஷப் கமிஷனரியோ பிஷப்போ டிசி மெம்பரோ உருவாக்கலை. ஆண்டவர் ரத்னசி சம்பாதிச்சு திருச்சபை நீ அழிக்கணும்னு நினச்சேன்னா அழிஞ்சிருவேன். தாவீது ராஜா கடைசி காலத்தில் தன் மகன் சாலமன் கூப்பிட்டு சொன்னான், நீ அவரை தேடினா தென்படுவார், நீ விட்டுட்ட அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக விட்டுருவார். அவ்வளோதான். எத்தனையோ கஷ்டம் வரும், எத்தனையோ வேதனை வரும், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். கஷ்டம் ரொம்ப வந்துட்டுன்னா முழங்கால் தான். பைபிளை திறப்பேன், 2 அதிகாரத்தை வாசிப்பேன், ஒரு பாட்டு பாடுவேன். என் பேத்தி கேட்பா, என்ன தாத்தாப்பா, என் சின்ன பேத்தி இருக்கா, ரொம்ப ரொம்ப பாசமானவா. எல்லா பிள்ளைகளும் கேசியை போடுவாங்க, இந்த மாதிரி கேசியை போடுவாங்க. பாடம் நினச்சின்னா கேசியை போட்டுருவாங்க. ஆனால் எனக்கு விடுதலை கொடுத்துருவார். ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வராது. உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருதா, நிந்திக்கப்படுறியா, அவமானப்படுறியா, யாரோ ஒன்று வேதனையான வார்த்தை பேசிட்டாங்களா, பதில் பேசாத. ஆண்டவர் பாரு, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசப்படைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. ஒருத்தர் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. உன் தூசி மேலே உன் மேலே ஆண்டவர் உட்கார்க்க அனுமதிக்கப்பட மாட்டார். இன்னைக்கு காரணம், அவரை நம்பும்போது, அவர் மகிமையான வாழ்க்கையை வாழும்போது. நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். நாளைக்கு போயிருந்தேன், எங்கள் ஃபேக்ட்ரி ஏரியாவுக்கு போயிருந்தேன். என் கூட வந்து சொன்னார், ஐயா இதெல்லாம் நம்ம இடம் தான் சொன்னார். அப்படியான்னு கேட்டேன். உங்களுக்கு இடத்து இங்கே இருக்குன்னு தெரியாதான் பாரு. அந்த மாதிரி கால் மதிக்கும் தேசாத்தனையா அவர் சொந்தமாக கொடுத்தாரு. 1000 ரூபாய்க்கு தாலி செயினை விற்று இடத்த வாங்கணும். இடத்த வாங்கி தொழில் செய்யும்போது முதல் தொழில் ஆரம்பிக்கும். என் வீட்டில் பயங்கரமான கஷ்டம். அண்ணன் சொன்னார், தம்பி இன்னார்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், அங்கே போய் கொடுத்துட்டு அதுக்கு காசு தருவார், வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். நான் கொண்டு கொடுத்தேன். முதல் பொருள் சப்பா தயார் பண்ண கொண்டு கொடுத்தேன். அவர் காசை கொடுத்தாரு. அந்த காசு அப்படியே மடிக்கலை திறக்கலை, அப்படியே கட்டி எங்கள் ஊருக்கு அனுப்பிட்டேன். என் ஊருக்கு அனுப்பிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குமா, எவ்வளோ வேதனை இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பணத்தை எடுக்க வேண்டாம், இது எப்படியே கோயிலுக்கு கொண்டு போங்க, ஆல்டரில் வைங்க, உதவியாட்டு சொல்லுங்கள், என் பிள்ளைகள் முதல்ல சம்பாதிச்ச காசை அனுப்பியிருக்கான்னு சொல்லுங்கள், சோமன்ட்டு சொன்னேன். என் தாய் அப்படியே அழுதாங்க. காரணம் கேட்டால், கடவுளுக்கு பிரியமான மகள், கடவுளோடு வாழக்கூடிய மகள், கடவுள் சாட்சியுள்ள மகள், மகிமுள்ள மகள், முதலிடத்தை சங்கீதத்தில் சங்கீதம் 16 வாசத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்பொழுது முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னை வலது பார்த்து இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கைன்னு தந்தார். காரணம் கேட்டால், வறுமையிலும் கஷ்டத்திலும் ஆடத்தான் பாதிக்கு பார்த்தேன். துன்ப பெருக்கிலே தூளிடாதே, அன்பரறியாமல் வந்திடாரே. துன்ப பெருக்கிலே தோந்திடாதே, அன்பரறியாமல் வந்திடாரே. கள்விழி போலா காத்திடுவே என்றே, கள்விழி
கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியோ சந்தியமோ ஜீவனுமே தாமே வழியோ சந்தியமோ ஜீவனுமே சுற்றிலும் சந்திர சூழ்ந்திடேனோ யாகோலம் உள்ளை வீரண்டிடேனோ சுத்திலும் செடி பற்றிடினோ வியாகுலம் உன்னை நெருங்கிடினும் நேசரதில் இன்ப சத்தம் இந்திடுவார் நேசரதில் இன்ப சத்தம் இட்டிடுவார் அன்பரால் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே அன்பரால் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே முச்செடி போல பற்றிடுவே மோசமடையாய் நீ முற்றிலுமே முச்செடி போல பற்றிடுவே மோசமடையாய் நீ முற்றிலுமே நேசரதில் இன்ப சத்தம் ஈட்டிடுவார் நேசரதில் இன்ப சத்தம் ஈட்டிடுவார் அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் மாத்திரம் பாருங்க. மனைவி விடுதலை தர முடியாது, கணவன் விடுதலை தர முடியாது, பெற்றவங்க விடுதலை தர முடியாது, பணம் விடுதலை தர முடியாது. அவர் மாத்திரம்தான் விடுதலை தர முடியும். அந்த எண்ணத்தில் வாழுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாள் கைவிடவே மாட்டார். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலவராமல் இருக்கும் சொல்லி மனதோடு கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் வார்த்தை. அந்த வார்த்தையை கீழ்ப்படிங்க. எல்லாரும் காணிக்கை கையில் எடுத்துக்கிடுங்க. கடைசியாக ஒரு பாட்டு பாடிடுவேன். மணி 7 ஆயிடுச்சு. எங்களையும் வாட விடுங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. 2 நாளைக்கு கூட வாரேன். எனக்கு 3 பிள்ளைகள், எனக்கு 3 பெண் பிள்ளைகள். என் மகா கோயம்புத்தூரில் இருக்கா. அந்த பேரூர் சர்ச்சில் அவன் தான் செக்ரட்டரி, பெரிய ஊழியக்காரி.
பெரிய பிஸ்னஸ், நிறைய பேருக்கு உதவி செய்கிறான். அடுத்த மகா எங்கள் சர்ச்சில் அவதான் கீபோர்டு மாஸ்டர், அவள் தான் ஒரு ஷிப்பண்ணா, எல்லாம் அவள் தான். அவள் கணவர் பெரிய ஊழியக்காரர். என் மகா அடுத்த மகா தென்காசியில் இருக்கா. அவ்வளோ பெரிய நல்லா பாடுவா, நல்ல கடவுள் 3 முற்றுகளை தந்திருக்காரு. 3 மருமக்கவும் நல்ல சூப்பர் ஆட்கள். பிள்ளைகள் வாழ்வு சங்கீதம் 128 வாசிக்கவல்ல, கர்த்தருக்கு பயந்து அவன் வழியிருக்க ஒரு பாக்கியவான். உன் கைகளை பெரிய அசத்தி சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி போலும் பிள்ளைகள் பந்தய சீட்டிலும் ஒலிவர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்க விடுவான். கர்த்தர் சீயோன் உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய். இதுதான் அன்பு. அன்புக்கு வாழ்வோம். உங்கள் தரித்திரம் வராது. ஆண்டு முழுதும் ஆண்டவர் பாதுகாத்தார். புதிய வருஷத்தில் புதிய கிருபை தந்து நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். விருந்து கஷ்டங்களை மாற்றுவார், மனபாரம் நீக்கி போடுவார், ஒரு புதிய கிருபையை வாழ்க்கை தருவார். தலையில் தாழ்ச்சி உணவுமா காணிக்க எடுத்துக்கிட்டீங்களா கையில்? நல்ல தகப்பனே, இந்த ஆண்டு முழுதும் இந்த பிள்ளைகள் கண்மணியை போல பாதுகாத்தீங்கப்பா. இந்த புதிய வருஷத்திலும் நானோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு சொன்ன வார்த்தைப்படி பயங்கரமான காரியத்தை செய்து இந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. சுத்தமானால் இந்த ஆலயத்தில் பால் செலிங்க போடப்பட நல்ல கலரி தோட்டம் கிடைக்க, உன் கண்களில் தயவு கிடைக்க கிருபை தாங்க. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை விசேஷமாக ஆஸ்வதிங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கடிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.